தாங்கிடலாம். இளமையில அதுதான் வேணும். அதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தனிமை கிடைக்கிறது தான் பெரிய வாய்ப்பு. ஆனா முதுமையில யோசிச்சு பாருங்க. நான் ஏங்க அவ்வளோ வயசு வரைக்கும் யோசிக்கணும்? நான் ஏங்க அவ்வளோ காலம் வரைக்கும் இருக்கணும்? அப்படியெல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாது. நீங்க உள்ள போன மூச்சு வெளியே வரணுன்றது நம்ம கையில கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து சூசைட் பண்ணி நான் தப்பிச்சுடுவேனே. போய் ஹூஆமை 5வது பாட்டு பாருங்க. மனதுகிட்ட இருந்து விடுபடுறது தான் உண்மையான விடுதலையே தவிர உடம்பளிக்கிறதுனால விடுதலை கிடையாது. கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ரிசர்ச் பண்ணி. மரணம் ஆனதுக்கு அப்புறம் கூட மனம் இயங்குது. அந்த நினைவுகளை உணர்ற அந்த உணர்வு கான்சியஸ்னஸ் அங்க கண்டினியூ ஆகுது. ஹார்ட் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா எல்லாரும் எழுந்து வந்து அந்த ரூம்ல நடந்ததெல்லாம் அவங்க கவனிச்சதா, அந்த இறந்த உடலை பார்த்ததா, அந்த உடலுக்கு இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதெல்லாம் அப்சர்வ் பண்ணதாகவும், சிலர் வந்து அவங்களோட வீட்டில் இருந்த மாதிரியும், சிலர் வந்து அவங்க எதை விரும்பி பண்ணாங்களோ, சிலர் வந்து அவங்க எதை விருப்பம் இல்லாமல் வெறுத்தாங்களோ அந்த இடத்துல இங்கெல்லாம் போய் இந்த மைண்டு வந்து எப்படி கனவு உலகத்தை விரிச்சுக்கிட்ட மாதிரி அதுவா ஒரு மெமரி வேர்ல்டு கிரியேட் பண்ணி அங்கெல்லாம் போய் டிராவல் பண்ணிட்டு வந்து